பிறந்த 3 மாசத்துல சினிமாவுக்கு வந்து 1 வயசுல இன்கம் டாக்ஸ் கட்டின நடிகர் இவரு. காதல் அழிவதில்லை படத்துல ஹீரோவா அறிமுகமானாரு. நடிப்பு நடனம் மூலமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு. மன்மதன் படத்துல நடிச்சாரு. ஏன் இப்படி அடல்ட் படத்துல நடிக்கிறாருன்னு விமர்சனம் கிளம்புது. படம் ரிலீஸ் ஆகி 150 நாள் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குது. இந்த படத்தை எழுதுனதே இவர்தான தெரிஞ்ச அப்புறம் சினிமா உலகமே மிரண்டு போகுது. வல்லவன் படத்தை டைரக்ட் பண்ணாரு. லூசு பெண்ணை பாடலை எழுதி இளைஞர்களை கவர்ந்தாரு. இவர் மேல பயங்கர எதிர்பார்ப்புகள் வருது. அந்த சமயம் ஏகப்பட்ட பிரச்சனையிலும் சிக்கினாரு. ஷூட்டுக்கு டைமுக்கு வரதில்லைன்னு சொல்றாங்க. பீப் சாங் ரிலீஸ் ஆகுது. தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு பல பிரச்சனைகள் வருது. இவரை படத்துக்கு கமிட் பண்றதுக்கே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல உடம்பும் வெயிட் ஏறுது. இவரோட சினிமா வாழ்க்கையே க்ளோஸ்னு எல்லாரும் சொல்லும் பொழுது இவருடைய ரசிகர்கள் இவரை விட்டு கொடுக்காம கூட நின்னாங்க. 110 கிலோக்கு மேல இருந்தவர் 38 கிலோ கிட்ட வெயிட்டை குறைச்சு மாநாடு படத்துல கம்பேக் கொடுத்தாரு. மேடையில இவர் பேசினா விசில் பறக்க ஆரம்பிச்சது. இவர் பார்க்காத பிரச்சனையே இல்ல. விழுந்துட்டான சிரிச்சவங்க முன்னால கெத்தா தன்னம்பிக்கையோட எழுந்து நிக்கிறவர் தான் சிம்பு அவர்கள்.